அப்புறம் திப்பிலிகனில் இருக்கக்கூடிய ஒரு பிலாலை கொண்டு வந்து எந்த பிலால் கூட ஜாயின் பண்ணி அப்போ வந்து இந்த மாதிரியான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தொடர்ச்சியாக பேட்டி கொடுக்குறது கூட உடனே மறுத்திருக்கலாம், இது ட்ரிபிள் கேள் மறுத்திருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து தொடர்ந்து இந்த வேலையை செய்வாங்க. குறிப்பிட்ட சேனல் குறிப்பு ஓப்பனாக சொல்லணும்னா இஸ்லாமியர்களுடைய அந்த பொருளாதார ரீதியாக அட்டாக் பண்ணக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சேனல். அந்த சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கு. சவர்மா சாப்பிட்டு உயிரிழப்பு, பிரியாணி சாப்பிட்டு உயிரிழப்பு, தந்தூரி சாப்பிட்டு உயிரிழப்பு. ஹீரோயிசத்தை அப்படியே பில்டப் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு மீடியா துணையா இருந்தாரு. மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்களோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. அதே மீடியா தான் அவர் வச்சு செஞ்சிருக்கு. ரைடுக்கு போன அவர் மேலிடத்தில் வந்த போன் காலால் திணறி அடிச்சு ஓடினார், பயந்து ஓடினான்னு எந்த சேனலுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தாரோ அதே சேனல் இவரை கண்டென்ட் ஆக்கி அவர் வீடியோ பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இவர் பண்ற ஒரு பெரிய என்னன்னா பாவம் அந்த ரோட்ல போட்டு வைக்கிற வண்டி கடை, அது மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், இதுல தான் அவர் வந்து அவருடைய அதிரடியெல்லாம் காட்டுவார். பெரிய மால் இருக்க ஹோட்டலோ பார்ல போய் நீங்க ரைட் பண்ண முடியுமா? பார்ல ஒயின் ஷாப் இருக்குது, பின்னாடி பார் இருக்கு, அங்க எல்லா ஃபுட் ப்ராடக்ட்டும் விற்கிறாங்க. இவர் எந்த பார்லயாவது போய் ரைடு பண்ணிருக்காரான்னு பார்த்தா பெரும்பாலும் இருக்காது. ஸோ அதுக்கு பின்னாடியுமே அரசியல் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. இவர் ரைட் பண்ற இடம் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நானும் ஹோட்டல் தான். வெஜ் ஹோட்டலில் போயிருக்காரு என்னைக்காவது. அந்த பவன் இந்த பவன் ஏதாவது பவன் உள்ள போய் சாம்பார்ல கிடக்கு, பள்ளி கிடக்கு, சட்னியில வந்து இது கிடக்கு, கெட்டு போச்சு அப்படின்னு பார்த்தா கிடையாது. போறது பூராமே வந்து நான்வெஜ் ஹோட்டல் போய் வச்சு தான் போகுது. வணக்கம். வணக்கம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சதீஷ் அவர் வந்து நம்ம அடிக்கடி யூடியூப்ல பார்க்கலாம், சேனலில் பார்க்கலாம். மற்ற எந்த அதிகாரிக்குமே கொடுக்கப்படாத முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அதிகமாக கொடுக்கப்படுது மீடியாக்களில். அதுக்கு என்ன காரணம்னா இவரே வந்து ஒரு ஹோட்டலுக்கோ அங்கேயே ரைட் போகும்போது இவரே கூட்டு போயிடுவார், கால் பண்ணி சொல்லிடுவாரா, இதுக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இந்த சூழலில் இவர் வந்து மாற்றப்பட்டிருக்கார். என்ன காரணம்? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து இவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், சென்னை மண்டல உணவு பாதுகாப்பு அதிகாரி. இவருடைய வேலை என்னென்னா கலப்பட உணவுகளை கண்டுபிடிக்கிறது வேலை. இது இவரை மாதிரி சதீஷ்குமார் மாதிரியே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஒருத்தர் இருப்பார். அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க என்னன்னு தெரியல. அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க, போவாங்க, ரைடு பண்ணுவாங்க, பிடிப்பாங்க, வைப்பாங்க. ஆனால் இவர் தான் சமீப காலமாக வந்து கேமராவோடையே போகிறது. ஆமாம், இவர் போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட சேனல், ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் மட்டும் இவரை ஃபாலோ பண்ணி, ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல், ஒரு குறிப்பிட்ட சேட்டலைட் சேனல், இந்த ரெண்டு சேனலும் வந்து இவர் போகிறப்பயே ஃபாலோ பண்ணி போவாங்க. அந்த கிச்சனுக்குள்ளே போவார், வந்து உடனே எடுத்து காமிப்பார். அது வந்து ஒரு பரபரப்பான ஒரு பேட்டி கொடுப்பாரு, வெளியில் முடிச்சுட்டு வந்து பேட்டி கொடுப்பாரு. ஒரு ஹீரோயிசத்தை அப்படியே பில்டப் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு மீடியா துணையா இருந்தார். மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அதே மீடியா தான் அவர் வச்சு செஞ்சிருக்கு. இப்போ எந்த மீடியாவில் நீங்கள் இன்னைக்கு கதறி குமரிக்கிட்டு இருக்கிறாராம். வரக்கூடிய தகவல் என்னன்னா, நான் மீடியாவோட அவ்வளோ இதாக இருந்தேன், எந்தெந்த மீடியாவுக்குலாம் நான் வந்து கண்டென்ட் கொடுக்குறதுக்காக கூப்பிட்டு போனேன், அது அந்த மீடியாக்கள் என்ன கண்டென்ட் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு நடந்திருக்கு. சமீபத்தில் அவர் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தர்பூசணி படம் அது வந்து நிறையா வந்து அதில் வந்து கலப்படம் பண்ணுறாங்க, அது குறிப்பிட்டு அந்த ஒரு கெமிக்கலை போட்டு தான் சிவப்பாக்குறாங்க அப்படின்னு ஒரு ரைடு விட்டு அது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக போச்சு. விவசாயிகள்லாம் பெரிய போராட்டம் ஏற்பாடு பண்ணாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து அதை எதிர்த்து கூட பேசியிருந்தாரு. அப்படியே விலை டவுன் ஆகி போச்சு, நடு ரோட்டில் போட்டு கொட்டக்கூடிய அளவுக்கு விலை இறங்கி போச்சு. அப்புறம் சமீபத்தில் பிலால் ஹோட்டல்னு ஒன்று, பிலால் ஹோட்டலுங்கிறது மவுண்ட் ரோட்டில் கிட்டத்தட்ட காலங்காலமாக இருக்கக்கூடிய பாரம்பரியமான ஒரு ஹோட்டல். ஆனால் அதே பேரில் ட்ரிப்ளிகனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோட்டல். அந்த என்ன சொன்னால் பிலால் ஹோட்டலில் ரைடு, பிலால் ஹோட்டலில் கலப்படம்ங்கிற மாதிரி செய்திகளை பரவலோன்னே அது ஒரு பெரிய ஒரு வைரல் ஆச்சு. அந்த பேரில் இருக்கக்கூடிய திருவள்ளிக்கணியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிலால் ஹோட்டலுங்கிற பேரை இந்த இது கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சேனலில் மவுண்ட் ரோட் பிலால்னே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய அளவில் ஒரு பேர் டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு மவுண்ட் ரோட்டில் இன்னொரு ரைடுக்கு போகிறப்ப என்ன பண்ணுறாருன்னா, இவர் போகிறார், அன்னைக்கு இவரே தான் ஆப் வைக்கிறார். இவரே என்ன பண்ணுறாரு, ஒரு சேட்டலைட் சேனலுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஒரு முக்கியமான ஒரு யூடியூப் சேனல், இவருடைய ஃபேவரட் யூடியூப் சேனல். அவங்க எப்பயுமே இவர் கூடயே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. போகிறாங்க, இவர் அங்கே ரைடு போகிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு ஃபோன் வருது. இவர் லேசாக அவருக்கு மயக்கம் மாற மாதிரி ஆறாரு. உடனே வேகமாக காரில் இவர் போகிறாரு. உடனே வந்து அது ஒரு செய்தி சேனல் வந்து ரைடுக்கு போன அவர் மேலிடத்தில் வந்த ஃபோன் காலால் திணறி அடிச்சு ஓடினார், பயந்து ஓடினான்னு எந்த சேனலுக்கு இவர் கண்டென்ட் கொடுத்தாரோ அதே சேனல் இவரை கண்டென்ட் ஆக்கி அவர் வீடியோ பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு அது பெரிய வைரலாக போச்சு. யாரோ மேலிடத்துலேருந்து கால் வந்துச்சு, அதுக்கு பயந்துட்டு போனாருன்னு. ஆனால் இவர் தரப்புல சொல்கிறாங்க, எனக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த நேரம் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மைண்டில் ஒரு அட்டாக் மாதிரி வந்துருச்சு, வேர்ந்துருச்சு, உடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே கேட்கலாம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அவன் என்னை வந்து ஒரு சடேஷன் போட்டு படுக்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலை எழுந்திரிச்சு பார்க்குறேன், எனக்கு இவ்வளோ கதை நடந்திருக்கு, நான் இந்த மீடியா ஆட்களுக்கு நான் என்ன பண்ணேன், எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குமுறலை பல இடங்களில் பேசியிருக்கிறாரு. அவரை வந்து இன்னைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஃபுட்லேருந்து தூக்கி அவர் ட்ரக்கில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரக் டிபார்ட்மெண்ட் போட்டு திருவள்ளூருடைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அடிஷனலாக சென்னையை பார்க்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய அரசியல்வாதிகளுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய
உறவினர் இவரு, ஆளும் கட்சியோட உறவினர் போல. அதனால தான் இவர் வந்து இந்த ஹீரோயிசத்தை காமிக்க ஆரம்பிச்சார். தன்னை ஒரு ஹீரோவை காட்டுறதுக்கான வேலைகள்லாம் இவர் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு உயர் அதிகாரிகள் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு உயர் அதிகாரிகள் இருக்காங்க. இவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் தான். இவருக்கு மேல வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கிறவங்க ஆள் இருப்பாங்க, அண்டர் செக்ரட்டரி இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவர் மட்டும் பரபரப்பாகவே தன்னை வந்து ஒரு லைம் லைட்டில் வச்சுட்டே இருந்தார். ரெண்டாவது இவர் பண்ணுற ஒரு பெரிய என்னன்னா, பாவம் அந்த ரோட்டில் போட்டு வைக்கிற வண்டி கடை, அது மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸு, இதில் தான் அவர் வந்து அவருடைய அதிரடியெல்லாம் காட்டுவார். பெரிய மால் இருக்க ஹோட்டலோ, பாரில் போய் நீங்கள் ரைட் பண்ண முடியுமா? பாரில் ஒயின் ஷாப் இருக்குது, பின்னாடி பார் இருக்குது, அங்கே எல்லா ஃபுட் ப்ராடக்ட்டும் விற்கிறாங்க. இவர் எந்த பார்லையாவது போய் ரைடு பண்ணிருக்காரான்னு பார்த்தா பெரும்பாலும் இருக்காது. பெரும்பாலான பார்களில் தரமற்ற உணவு தான் இருக்கும். தரமற்ற உணவுலாம் தான் இருக்கும் பாரில். அந்த போதையில கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டு போகிற ஆள் தான். ஏன் அந்த பார்லாம் இவர் ரைடு பண்ணார்னா பண்ண மாட்டார். அப்பாவே டெய்லி அன்றாடம் காட்சியெல்லாம் அன்றைக்கி வியாபாரம் பண்ணால் தான் அவனுக்கு வருமானம், வியாபாரம் பண்ணால் தான் அவனுக்கு இதுன்னு ரோட்டில் கடை போடுற வண்டிக்கு இருக்காரன், சின்ன சின்ன ஹோட்டல்ஸு, இதில் தான் அப்படியே ஒரு பல கேமரா கூட அதிரடியாக உள்ளே போவார் கிச்சனில். பார்த்துட்டு இது பாருங்கள், எதை பாருங்கள் அப்படின்னு. ஏதோ மற்ற ஹோட்டலில் பண்ண வேண்டியதானா, மற்ற இடங்களில் பண்ண வேண்டியதானா? இப்போ இவர் வந்து ஒரு அப்பா இளைச்சவங்க தலையில் முளையா அரைக்கிற மாதிரி இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் வச்சு ஆப்பு அவருக்கே திருப்பி அடித்து இன்றைக்கி அவரை இது பண்ணியிருக்காங்க. சில வருடங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆசிப் வந்து சென்னையிலே வளர்ந்து வர ஒரு பிரியாணி இருந்தது, பிரியாணி கடையாக இருந்தது. பல பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க, பல ஊர்களில் போட்டாங்க. ஆசிப் பிரியாணி எங்கே இருக்குன்னே தெரியாத அளவு போயிடுச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தரமற்ற உணவு கொடுத்தாங்க, தொடர்ச்சியாக அந்த மாதிரி செய்து. ஸோ அதுக்கு பின்னாடியுமே அரசியல் இருந்து கண்டிப்பாக இருக்குது. இவர் ரைட் பண்ணுற இடம் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஹோட்டலில் தான் இருக்கும். வெஜ் ஹோட்டலில் போயிருக்காரு அவர் என்றைக்காவது? அந்த பவன் இந்த பவன் ஏதாவது பவனு உள்ளே போய் சாம்பாரில் கிடக்கு, பள்ளி கிடக்கு, சட்னியில் வந்து இது கிடக்கு, கெட்டு போச்சு அப்படின்னு பார்த்தா கிடையாது. இவர் போகிறது பூராமே வந்து நான்வெஜ் ஹோட்டல் போய் வச்சு தான் போவார். ஃப்ரோசின் பண்ணி தானே பெரிய பெரிய ஹோட்டல்லேயே விற்கிறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா, பெரிய பெரிய மாலில் இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்டோரில் போனீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரோசின் பண்ணப்பட்ட மீட்டு தான் இருக்குது. அது மீனாக இருக்கட்டும், கறியாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரோசின் பண்ணப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தான் இருக்குது. அப்படிங்கும் போது கடைகளில் வாங்கி லாட்டாக வச்சிருக்க என்ன பண்ணால் ஃப்ரீசரில் வாங்கி போட்டிருப்பாங்க. பதப்படுத்தப்பட்ட இதை விற்கிறாங்க, இதை வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு இவர் பண்ணுவார். அப்போ குறிப்பிட்டே வந்து இது வந்து உணவு நான்வெஜ்ஜுக்கு எதிரான ஒரு உணவு ஒரு வேலையை பண்ணாரோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிஃப்லாம் வந்து ஆசிஃப் அந்த பிரியாணிங்கிறது வந்து சாதாரண ஒரு வண்டி கடையில் பிரியாணி வச்சு இது நம்பர். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாருன்னா, அனந்தவி 2 பேரோட சேர்ந்து ஆலந்தூரில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறார். அது என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் காலையில் பண்ணாங்கன்னா ஒரு நைட் ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஐடி கம்பெனி பூம் ஆகிட்டு வரப்போ நைட் டியூட்டி போயிட்டு வரவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக, ஏர்போர்ட்டில் போகிறவங்க நைட் வரது சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துல நைட்டில் ஆரம்பித்தார். அது பெரிய லெவலில் பிக்கப் ஆச்சு. அப்புறம் நிறையா இடங்களில் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாரு, வெளிநாடுகளில் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பித்தார். அதை என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் அதை ரைடு விட்டு அது ஆசிஃப் பிரியாணியில் புழு இருக்குது, அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு பெரிய ஒரு இதை பண்ணி அது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி டெமாலிஷ் பண்ணப்பட்டது. இப்போ என்னென்னா பாரம்பரியமான ஒரு கடை பிலால் அப்படின்னு திப்பிள்ளிகளில் இருக்கக்கூடிய ஒரு பிலாலை கொண்டு வந்து எந்த பிலால் கூட ஜாயின் பண்ணி அப்போ வந்து இந்த மாதிரியான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக பேட்டி கொடுக்குறது கூட உடனே மறுத்திருக்கலாம், இது ட்ரிபிள் கேல் மறுத்திருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து தொடர்ந்து இந்த வேலையை செய்வாங்க. குறிப்பிட்ட சேனல் குறிப்பு ஓப்பனாக சொல்லணும்னா, இஸ்லாமியர்களுடைய அந்த பொருளாதார ரீதியாக அட்டாக் பண்ணக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சேனல். அந்த சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கும். சவர்மா சாப்பிட்டு உயிரிழப்பு, பிரியாணி சாப்பிட்டு உயிரிழப்பு, தந்தூரி சாப்பிட்டு உயிரிழப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக உயிரிழந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். குறிப்பிட்டே வந்து ஒரு நான்வெஜ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு டார்கெட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சிருக்காங்க. இவர் அதுக்கெல்லாம் உடந்தையாக இருந்தாருங்கிற சந்தேகமா இருக்கு. இப்போ போகிறது பூராமே நான்வெஜ் ஹோட்டலாக தான் இருக்கும், பெரும்பாலும் நான்வெஜ் ஹோட்டலாக இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய மால் இருக்க ஹோட்டலுக்கு போக மாட்டார், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்டார். அன்றாடம் காட்சியில் வரக்கூடிய அப்ராணிகளை தான் போட்டு அடிக்கிறது. ஒருபடி மேலே போய் விவசாயிகளுடைய தர்பூசணியில் கை வச்சது தான் இன்னைக்கு பெரிய இஷ்யூ ஆகி அன்புமணி மாதிரியான ராமதாஸ் மாதிரி எல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீ கடைசியில் வேறு வழி இல்லாமல் பிரச்சனை பெருசாக இருக்குன்னு இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ பிலால் ஹோட்டல் அந்த பிரச்சனைகளால் இது பண்ணல, விவசாயிகள் பிரச்சனைகள் தான் எல்லாம் சேர்ந்து ஒரு மேலே பிரச்சனை கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வர ஆரம்பித்த பிறகு, வெளியில் தெரிஞ்ச பிறகு உள்ளுக்குள்ளே நிறைய கதை சொல்கிறாங்க அவரை பற்றி. அதை நம்ம சில இதுக்காக சொல்ல வேணாம், நாகரீகம் சொல்ல வேணாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க. வெளியில் தெரிஞ்சு பிரச்சனை பெருசான பிறகு வேறு வழி இல்லாமல் அவரை வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதே டிபார்ட்மெண்ட்டில் வேறு ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க. குறிப்பாக இவர் வந்து நான்வெஜ் கடைக்கே போனாலுமே குறிப்பிட்ட நான்வெஜ் கடைக்கு தான் தொடர்ச்சியாக நிறைய போகிறார் இல்லையா? ஆப்போசிட்டில் போட்டியாக இருக்க நான்வெஜ் கடைகளுக்கும் இவருக்கு ஏதாவது அந்த மாதிரி கூட சந்தேகம் வலுவாக இருக்குல்ல? குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் நடத்தக்கூடிய கடைகளுக்கு மட்டும் தான் தொடர்ந்து போகிறாரு, அங்கே தான் போய் ரைட் பண்ணுறாரு. அப்படிங்கும் போது இது உள்ளுக்குள்ளே நிறையா செய்திகள் இவரை பற்றி நிறையா வந்துக்கிட்டு இருந்தாலும் கூட அதில் நம்ம டாக்குமெண்ட் இல்லாமல் பேசக்கூடாதுக்காக நம்ம நாகரீகம் கருதி பேசாமல் இருக்காங்க. இதை பற்றி நிறைய செய்திகள் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் நம்ம திருப்பி கூட அடுத்தடுத்த வீடியோவில் ஆதாரத்தோட கூட பேசலாம். ஏன்னா அது மாதிரி இவருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு பண்ணியிருக்காருங்கிற மாதிரி தான் சந்தேகமாக இருக்குது. இப்போ இவர் மட்டும் இல்லை, இவர் மாதிரி நிறைய அரசு அலுவலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவோட போகிறாங்க. சென்ற ஆட்சியிலையும் சரி இந்த ஆட்சியிலையும் சரி அவங்க வந்து
மக்கள் பணி பண்றாங்க, எல்லாரும் தான் பண்றாங்க. ஆனாலுமே வந்து அதை பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்துறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அலுவலர்களுக்கு இது ஒரு இதா இருக்கும். இது ஒரு பாடம் தான். எந்த கேமராவை நீங்க எடுத்துட்டு போனீங்க அந்த கேமரா உங்க பக்கமே திரும்பிச்சா இல்லையா? இப்பதான் நடந்திருக்கு. இன்னொரு ஆபீசர் இதே மாதிரி தான், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பாவம் கேமராவால பதவியே போச்சு. அவர் எல்லாருக்கும் தெரியும், எங்க போனாலும் கேமராவில தான் போவார். காலையில வந்தோடனே ஒரு யூனிட் அப்படி ரெடியா நிற்கும். அவர் கார்ல பார்த்தீங்கன்னா மேக்கப் கிட்டு விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அவர் ஃபாலோ பண்றப்ப கேமராவோட தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கடைசியில் அதனாலே அவர் வேலையை போச்சு, வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு டம்மியா டிபார்ட்மெண்ட் தூக்கி போட்டாங்க. அப்போ அரசு வேலை உங்களுடைய கடமை அது. இதை நீங்க ஏன் வந்து தம்மட்டம் அடிக்கிறீங்க, எதையும் பிரபலியப்படுத்துறீங்க? இது வந்து இதுல இருந்து நீங்க உங்களுக்கு எந்த விதமான லாபம் கிடைக்காது, தேவையில்லாம தான் மாட்ட போறீங்க. இது வந்து அரசு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லணும் இல்லையா? ஆனா சைக்கிள்ல போற ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அது பின்னாடி கேமரா எடுத்துட்டு போறாங்க, ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இல்லையா? இல்ல, அது அரசாங்கமும் ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கைகள் எடுத்து ஒரு ரூல்ஸ் போடணும். ஒரு ஜீவோ மாதிரி போட்டு அரசு அலுவலர்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது, மீடியா பயன்படுத்தக்கூடாது. உங்கள் வேலையை உங்கள் கடமை நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணல. ஸோ சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறீங்க. இதுக்கு இந்த விளம்பரம் அதே ஆக்சுவலி ரூல்ஸ் இருக்குது, செய்யக்கூடாதுன்ற ரூல்ஸ் இருக்குது. சிலர் ஏதாவது அவங்களுடைய லூப் போட பிடிச்சி ஏதாவது அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தன்னை பிரபலியமாகிட்டு பின்காலத்தில் ரிட்டையர் ஆன பிறகு அரசியலுக்கு போகலான்னு நினச்சி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒருத்தரை பார்த்துட்டு மற்றவங்களும் அவங்களே பண்ணுறாங்க. தானே ஒருத்தரை கொண்டு வந்தாங்க, வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்து இயற்கை விவசாயம் பண்ணாரு, அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் ஆனாரு, அப்புறம் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தலைவர் ஆனாரு. அதெல்லாம் அவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்க போல, இந்த மாதிரி பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. ரொம்ப நன்றி. இந்த விஷயம் தொடர்பாக பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க.